தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த பதிவிலே திருவாசகம் பற்றி பார்ப்போம். 12 திருமுறைகளில் 8வது திருமுறைதான் திருவாசகம். முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தரும், 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசரும், 7வது திருமுறையை சுந்தர நாயனார் அவர்களும் அருளியுள்ளார்கள். திருவாசகம் என்பது சைவ இலக்கிய நூல்களில் முதன்மை நூலாக விளங்குகிறது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழியின் அடிப்படையில் திருவாசகத்தை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாட்டில் வைகை நதி ஆற்றுப்படுகையில் உள்ள வாதவூர் என்னும் ஊரில் பிறந்த வாதவூரார் என்று அழைக்கப்படுகிற மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்டது. மாணிக்கவாசகர் சிறு வயதிலே கல்வி, கேள்வி, கலைகளில் நல்ல ஞானம் பெற்று இருந்ததால் அவரை அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னன் தன்னுடைய அமைச்சரவையில் முதன்மை அமைச்சராக அவருக்கு பணியமர்த்தினார். நீதி நெறி வலுவாமல் சிறந்த அமைச்சராக விளங்கியதால் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கினார். பிறகு சிறிது காலம் அவர் பணியிலே இருந்துவிட்டு இறை பணியை நோக்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினார். இறைப்பணி என்பது இவ்வாழ்க்கை ஒன்றும் நிலையானது இல்லை என்ற உணர்வுக்கு இறையை தேடி வேதங்களில் அவர் ஆராய்ச்சி செய்ய அவர் முற்படுகிறார். அதன் பிறகு அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய நாட்டிற்காக சில குதிரைகளை, படைகளுக்காக குதிரை வாங்குவதற்காக பொருள்களை கொடுத்து, செல்வங்களை கொடுத்து வேலையாட்களுடன் அவரை கிழக்கே உள்ள சோழ நாட்டிற்கு அனுப்புகிறார். அப்படி அவர் கிழக்கே சோழ நாட்டில் திருப்பெருந்துறை என்ற ஊருக்கு வரும்பொழுது அங்கே ஒரு ஆண்டவன், இறைவன் அந்தணர் வடிவில் இவருடைய அன்பை கண்டு அங்கே அந்தணர் வடிவில் அடியார்களுடன் ஞான உபதேசம் செய்து கொண்டிருப்பதை இவர் காண்கிறார். அதை கண்டதும் பிறகு தானே முன்வந்து அந்த அந்தணரிடம் போய் எனக்கும் ஞான உபதேசம் செய்யுமாறு கேட்கிறார். உடனே அவரும் அருகில் வரவழைத்து ஞான உபதேசம் செய்கிறார். ஞான உபதேசம் செய்தவுடன் கண்ணீர் மல்க தன்னுடன் அணிந்து வந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலந்துவிட்டு கோமணத்தை கட்டிக்கொண்டு அங்கிருந்து அவருக்கு அந்த இறைப்பணியை செய்ய தொடங்குகிறார். அவ்வாறு அவருக்கு அந்த ஞான உபதேசம் செய்தவுடன் இறைவன் மறைந்து விடுகிறார். அந்த மறைவை இவரால் தாங்க முடியவில்லை. ஒரு தாயை பிரிந்த குழந்தையைப் போல இவர் அழுகாத குறையாக அழுது புலம்புகிறார். அந்த அழுது புலம்புகிற அந்த அகவல் தான் திருவாசகம். அப்படி இவர் மேலே அரிமர்த்தன பாண்டியன் அங்கேருந்து என்னடா போனவர் இன்னும் வரவில்லையே என்று அங்கேருந்து ஓலை அனுப்புகிறார், குதிரைகள் என்னாச்சுன்ட்டு. அப்போ இவர் இறைவனுடன் வேண்டுறாரு. இறைவன் 1 மாதத்தில் வரும்னு சொல்லி அனுப்புங்கிறாரு. இறைவன் கட்டளைப்படி ஒரு மாதத்தில் குதிரையோடு வருவோம்னு சொல்கிறாரு. திருப்பி அவர் அங்கேருந்து 1 மாதம் ஆகி அவருக்கு குதிரை வராதனால அங்கேருந்து அவர் ஒரு ஒற்றனை அனுப்பி அவர் வேவு பார்க்குறாரு அரிமர்த்தன பாண்டியன். இவர் குதிரை வாங்கலாம் தெரிஞ்சேன்னா இவரை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாரு. சிறையில் அடைச்ச உடனே அங்கே என்ன செய்கிறாருன்னா, இறைவன் இவருக்காக, மாணிக்கவாசகருக்காக
வைகை நதியில் பயங்கரமாக தண்ணியை விட்டு ஆற்று பயங்கரமாக தண்ணி வர வச்சு ஆற்றை அடைக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டிலேருந்தும் ஒரு ஆள் போகணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் பிட்டு என்ற மூதாட்டிக்காக இறைவனை வந்து அங்கே போய்ட்டு வைகை அணையில் அடைக்க போகிறாரு. அப்போ வந்து அவர் ஒழுங்காக அந்த வேலை செய்யலைன்னு கூடையில் மேலே நர்த்தனம் ஆடினால அவரை அரிமர்த்தன பாண்டியனுடைய காவலாளி அடிக்கிறாரு. அந்த அடி அந்த மன்னருக்கும் விழுவதை உணர்றாரு. அதுக்கப்புறம் அவர் கனவுல வந்து இறைவன் வந்து நான் தான் அவருக்காக வந்தேன், அவரை ஏன் பிடிச்சி சிறையில் போட்ட, உனக்கு குதிரைகள் வரும்னு சொல்லி அதுக்கப்புறம் இறைவனே நரிகளை எல்லாம் வந்து குதிரையாக்கி இவர் வராரு. ஊருக்குள்ளே வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் மாணிக்கவாசரை விடுதலை செஞ்சிடறாரு. விடுதலை செஞ்சதுக்கப்புறம் மாணிக்கவாசர் இப்படியே வர்றாரு. அப்போ மறுநாள் வந்து அந்த குதிரையெல்லாம் நரியாகி ஓடிடுச்சு, ஊருக்குள்ளே ஓடிடுச்சு. இதை கண்டு திருப்பி பாண்டிய மன்னன் ரொம்ப கோபப்படுறாரு. அப்போ கனவுல வந்து பாண்டிய மன்னனிடம் இறைவன் வந்து சொல்கிறாரு, அவர் மாணிக்கவாசகர் வந்து சிறந்த பண்பாளர், அவரை நீ நினைக்காத, அவருக்காக எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சோன்னு சொன்னோன்னே அவரை மன்னித்து அவரை விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் மாணிக்கவாசகர் அப்படியே சிவத்தலங்களாக நோக்கி பயணிக்கிறார். இறுதியில் வந்து தில்லைக்கு வருகிறார். சிதம்பரத்திற்கு வந்து அங்கே அந்த சிதம்பரம் தில்லை அம்பலத்திலே அவர் வந்து இருந்து இறுதியாக இறைவன் வருகிறார். இறைவன் வேதியர் உருவில் வந்து இவரிடம் வந்து இறைவனால் எழுதப்பட்ட நூல், இறைவன் வந்து எழுத மாணிக்கவாசகரால் சொல்லப்படுற அந்த ஒரு இலக்கியம் தான் அந்த திருவாசகம். அப்படி அவர் எழுதிட்டு கீழே வந்து இறைவன் வந்து தில்லையில் ஆடும் அம்பலத்தான்ட்டு ஒரு கீழே கையெழுத்திட்டு ஒப்பமிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் வந்து கோவிலில் உள்ள அந்த அர்ச்சகர்களெல்லாம் அதை எடுத்து பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, மாணிக்கவாசகரை, இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் இதற்கு பொருள் என்று அங்கேயே அவர் மூர்ச்சையாகி அவர் உயிர் நீக்கிறார். இதுதான் இந்த நூலுடைய வரலாறு. மாணிக்கவாசகர் இறைவனடி சேரும் பொழுது அவருக்கு 32 வயது. திருவாசகத்தில் 32வது வரியில் இந்த குறிப்பை அவர் உணர்த்தியிருப்பார். அதுபோல் திருவாசகத்தில் 658 பாடல்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. முதல் 6 வரிகளில் வாழ்க வாழ்க என்று முடியும். அடுத்து வெல்க வெல்க என்று 5 வரும். அடுத்து போற்றி போற்றி என்று 8 வரும். இதிலிருந்து ஒரு சிறிய குறிப்பை மாணிக்கவாசகர் நமக்கு வழங்கியுள்ளார். இந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன். குறை இருந்தால் மன்னிக்கவும். தொல்லையிரும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியில் ஈக்கும் வாத ஊர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன் இது வெண்பா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம்மாகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன்தன் பூங்கலல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய், எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின்பெரும் சீர், பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்
வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று விடுற்றேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யா எனையெல்லாம் பொய்யகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்ற மனம் கலிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணுலடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைந்திடம் மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் பொர்த்தங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே. நேசார்ல் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் தொளிக்கும் ஒளியானே. நீராய் உருக்கி என்ன அருயிராய் நில்லானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பராய் யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. இருத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. போக்கும் பரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. வேற்று விகார விடக்குணம்பின் உட்கிடப்ப ஆற்றி நம் ஐயா அரணேவும் என்றென்று போற்றி புகழ்ந்தெறிந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ளப்புலக்குரம்பை கட்டொழிக்க வல்லோனே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓம் என்றென்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோருமேற்றப் பணிந்து. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய என்று இந்த பாடல் முதல் 95 வரிகளை கொண்டது. இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் சிறந்த ஒரு நல்ல ஒரு முக்தியை நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம்.